இந்த கிருபையின் வல்லம் என்ன செய்யுது அப்படின்னா, பாவம் செஞ்சு உட்கார்ந்துருக்கிற ஆதாம் ஏவாளும் உன்னை சொல்றாரு, உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் அப்படின்னா, வார்த்தை சொல்றேன், உன்னை குற்றவாளி என்று சொன்னது யார்? சாத்தான் தான் சொன்னான். பாவம் செய்ததனுடைய விளைவை பேசுகிறார். கடைசி ஒரு காரியம் சொன்னார், ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து ஆதாமுக்கு என்ன செய்யறாராம், உலகளை உடுத்து விடுற. இவன் அத்திலேயே போட்டுக்கிட்டு இருக்கிறான். 2 காத்தடிச்சா பறந்து போயிடும். பிரச்சனை அது கிடையாது, பிரச்சனை வேற மாதிரி. கத்தரை விட்டு விலகி நிக்கிறான். போ தேவ மகிமை இழந்தவனா இருக்கிறான், தேவனுக்கு கும்பதாக நிற்கக்கூடிய தகுதி இழந்தவனா இருக்கிறான். கத்தர் என்ன பண்றாருன்னா, மிருகத்தை அடிச்சு ரத்தத்தை எடுத்து ஆதாமுக்கு உடுத்தி சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மன்னிக்கப்படுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உனக்கு பாவ மன்னிப்பு இல்ல. பாக்குறான், நான் தப்பு பண்ணி இருக்கிறேன், என்ன தண்டிக்குவது பதிலாக ஒரு மிருகத்தை அடிச்சிருக்கிறாரே, ஒரு மிருகத்தை கொன்று இருக்கிறாரே, அதன் ரத்தத்தை எடுத்து எனக்கு பூசி இருக்கிறாரே. தேவன் தகுதி இல்லாத ஆதாமுக்கு ரத்தத்தினால் ஒரு தகுதியை உண்டாக்குகிறவரா இருந்தாராம். ஒரு வழி உண்டு பண்ணியார், ரத்தத்தினால் தேவனிடத்துல வர முடியும்.